மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவையில் கிங்டம் படத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிக வளாகத்திற்குள் புகுந்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். பாலா, இயக்குனர் கௌதம் தின்வாரி இயக்கத்தில் நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் ஆரம்பம் முதலே பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். இதில் ஈழத்தமிழர்கள் பற்றி விமர்சையான கருத்துக்கள் இருப்பதாக கூறி அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பல்வேறு திரையரங்குகளுக்கு முன்பு போராட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் கோவை ப்ரூஃபீல்ட் சாலையில் உள்ள வணிக வளாகத்திற்குள் செயல்படும் திரையரங்குக்குள் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று ஒரு 10 பேர் முழக்கமிட்டு திரையரங்கிலிருந்து வெளியில் வந்த நிலையில் அந்த வணிக வளாகத்தில் ஆங்காங்கே இருந்த பல்வேறு நாம் தமிழர்களுக்கு திடீரென ஒன்று கூடி கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் மாலுக்குள் பெரிய ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. உடனடியாக காவல்துறையினர் அங்கிருந்து அவர்களை கைது செய்தனர். கைது செய்த பொழுது இந்த படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும், இல்லையென்றால் தொடர் போராட்டத்தை மேற்கொள்வோம் எனவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அந்த வணிக வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.